சார் நாளுக்கு நாள் ஆன்மீகம் ரொம்ப டெவலப் ஆகிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன் சார். ஆன்மீகம் டெவலப் வேற. சரி, ஓகே. பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க சார். ஸோ நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நம்ம பார்த்தோம்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. ஆன்மீக ப்ராடக்ட் புதுசாக என்ன ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா குதிரை லாடம். நெக்ஸ்ட் எக்ஸ்போக்கு லான்ச் பண்ணியாச்சா நியூ ப்ராடக்ட்? ஆமாம்மா, இந்த எக்ஸ்போக்கு நம்ம புது ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதாவது குதிரை லாடம். இது நம்ம வந்து முதல்ல இதுக்கான ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் சாம்பிராணியில் நல்லா காமிச்சிடுறேன். சில பூஜைகள்லாம் பண்ணி வீட்டில் வெளியில் மாட்டினோன்னா பணம் கொட்டோன்னு கொட்டுறாங்க. கொடைக்கானல் ஊட்டிலாம் குதிரை மேய்க்கிறவங்க பார்த்துக்கிறீங்களா? ஆமாம். அவங்களாம் நேரம் என்ன இருக்கணும்? பணக்காரனா இருக்கணும். சுரக்குடுவை, அதுக்கு மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு, ஏன்னா அப்பதான் மங்களகரமா அது தெரியும். அதுக்குள்ள என்ன போட்டாலும் சுரந்துட்டே இருக்குமா, பெருகிக்கிட்டே இருக்குமா. நம்ம பொதுவாக லக்ஷ்மி குபேரன் பூஜை பண்ணி சுரக்குடுவை கொடுப்போம் இல்லையா? ஆனால் இந்த ஆகஸ்ட் 1லேருந்து ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே லக்ஷ்மி குபேரன் பூஜை பண்ணி இந்த லக்ஷ்மி குபேரரும் சேர்த்து கொடுக்க போகிறோம். பிச்சை எடுக்கிற நம்ம ஊரில் பிச்சை, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் பிச்சை எடுக்கிற போகிறான். அரிசியை திருவோட்டில் வாங்கி இந்த பக்கம் கயிறில் கட்டினா சொரக்குடுக்குள்ளே கொட்டுவான். ஆனால் இவங்க உருட்டு அதை பன்னீரில் திளைக்கணுமா, நல்ல வேளை பன்னீரில் வச்சு மசாலா போட்டு லைட்டாக கிண்டி ரெண்டு நிமிஷம் குக்கரில் விசில் வைக்கணும்னு சொல்லலை. ஒரு மார்க்கத்தில் இருந்தவருக்கும் அறிவார்ந்த ஒரு நாடு அப்படிங்கிறத முற்றிலும் கேவலப்படுத்துறதுக்காகவே இது மாதிரி ஒரு 15 பேர் சுற்றி இருக்காங்கன்றதான் புரிஞ்சுக்கணும். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ராஜநாடி பார்த்திபன் சார் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேரில் வணக்கம் சார். நாளுக்கு நாள் ஆன்மீகம் ரொம்ப டெவலப் ஆகிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன் சார். ஆன்மீகம் டெவலப் வேற. சரி, ஓகே. பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க சார். ஸோ நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நம்ம பார்த்தோம்னா புதுசா ஒரு ப்ராடக்ட்டை வந்து இது பண்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. ஆன்மீக ப்ராடக்ட். ஆமா. சரி, ஓகே. அதுல இப்ப புதுசா என்ன ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னா குதிரை லாடம். அந்த குதிரை லாடத்தை வந்து குதிரை யூஸ் பண்ண அந்த லாடத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கு சில பூஜைகள்லாம் பண்ணி வீட்டுல வெளியில மாட்டினோம்னா பணம் கொட்டோன்னு கொட்டுறாங்க. ஸோ அந்த வீடியோ கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் சார் உங்களுக்காக. நெக்ஸ்ட் எக்ஸ்போக்கு லான்ச் பண்ணியாச்சா நியூ ப்ராடக்ட்? ஆமாம்மா, இந்த எக்ஸ்போக்கு நம்ம புது ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதாவது குதிரை லாடம். இது நம்ம வந்து முதல்ல இதுக்கான ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் சாம்பிராணியில் நல்லா காமிச்சிடுறேன். குதிரை லாடத்தை எல்லாமே நான் பன்னீரில் வந்து வாஷ் பண்ணுறேன். இந்த குதிரை லாடம் எவ்வளோ வந்து நல்லது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத தீய சக்தியாக இருக்கட்டும், இல்லை கண் திஷ்டி, வீட்டில் எந்த மாதிரியான சூழ்நிலை மோசமான வந்து எதிர்மறை ஆற்றல் இருந்தால் அதை வந்து சரி செய்யக்கூடிய இந்த ஆற்றல் உள்ளது. வாசல்ல யூ வடிவத்துல மாட்டி வைக்கணும். குதிரை விளாடமே யூ வடிவத்துல இருக்காது. பாக்கியா இருக்கு. தலைகீழ மாட்டிட்டோம்னா அதை நேரம் திருப்பி ரிட்டர்ன் ஆயிருமா? ஓகே. இப்ப கொடைக்கானல் ஊட்டிலாம் குதிரை மேய்க்கிறவங்க பார்த்துக்கிறீங்களா? அவங்கலாம் நேரம் என்ன இருக்கணும்? பணக்காரனா இருக்கணும் சார். நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுக்கு வாசல்ல குதிரை விளாட இருந்துச்சு. இப்ப இவங்க ட்ரெண்டிங் இன்னைக்கு கொண்டு வரல. நான் சின்ன வயசுங்கிறப்ப 40 வருஷத்துக்கு முன்னால, அதுக்கு முன்னாலேயுமே வந்து வீட்டுல குதிரை விளாட மாட்டுறது அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமா இருக்கு. அது என்னன்னா, சிலருக்கு வந்து திருஷ்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீடு கட்டுறப்பயோ இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு புதுசா கூட்டிட்டு வரப்போ அந்த திருஷ்டி அப்படின்னு சொல்றது வந்து, அந்த குதிரை விளாடங்கிறது வந்து பொதுவாகவே இரும்புகளை இப்ப இரும்பை கொண்டு போவாங்க. இப்ப எங்க ஊர் பக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, நீங்க மாடுக்கு லாடு அடிக்கிறது பாத்துக்கிறீங்களா? படுக்க போட்டு கட்டி அடிப்பாங்க. குதிரைக்கு லாடு அடிக்க பாத்துருக்கீங்களா? நாங்க வந்து குதிரையை வச்சது, எங்க வீட்டுல குதிரையை வச்சிருந்தாங்க. லாடு அடிக்கிறது, கூட்டு லாடு அடிக்கிறது எல்லாமே பண்ணுவோம். இப்ப இந்த பொதுவாக வீட்டுல இரும்பு அப்படின்றது அது இருக்கும், மேக்ஸிமம் இரும்பு இருக்கும். அப்ப இரும்புனா அதை பாக்குறதுக்கு ஒரு நல்லா ஆர்ச்சி அழகா இருக்கும். இது ஒரு பாரம்பரியமா ஒருத்தன் செய்ய போய் இன்னொருத்தன் செஞ்சான். இது இந்த அம்மா எங்க இருந்து கத்துட்டு தெரியல. நீங்க இந்த பக்கம் கொடைக்கானல் அந்த பக்கம் போனீங்கன்னா எல்லா வீடுகள்லையும் அந்த வாசக்காலில் லாட மாட்டிருப்பாங்க. இது அப்புறமா கொஞ்ச நாளைக்கு முன்னால் இது ஆன்லைன்லாம் கிடச்சி குதிரை லாட மாட்டுறது. அது வந்து என்னென்னா திருஷ்டிக்காக மாட்டுறது, அதுக்கப்புறம் ஃபார்ச்சூனுக்காக மாட்டுறதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்கிற மாதிரி குதிரை லாட இருக்கிறவங்க கோடீஸ்வரன் ஆகணும்னா அப்போ குதிரை மேய்க்கிறவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் இல்லைங்களா? இன்னும் 50 ரூபா 100 ரூபாய்க்கு பாவம் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் பல படங்களில் நேராக இங்கே கொடைக்கானலுக்கே போனீங்கன்னா எல்லா காடுகள்லையும் குதிரை இருந்துச்சு. இப்போ தான் டிராக்டர் ஜீப்லாம் வந்துருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளை, நான் கொடைக்கானல் கீழே என்னுடைய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தாத்தாவோட நான் இருந்துக்கிறேன். அதில் நாங்கள் நடந்து போகிறதே 4.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பெரும்பாறை தாண்டிக்குடின்ற ஒரு பக்கமாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ அந்த வீடுகள் அங்கே போகிறப்ப காட்டிலேருந்து பொருள்களை கீழே இறக்கி கொண்டு வரதுக்கு ஜிபிலாம் போகாது, நெட்டு குத்தலாக இருக்கும், திருப்பி டவுன் இறங்கும், ஒத்தையடி பாதை இருக்கும். குதிரையில் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மிளகு, காஃபி, வாழைப்பழம், மலைவாழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம் நாங்கள். அப்போ எல்லா குதிரைக்கும் நாங்கள் லாடு அடிப்போம். எங்கள் வீட்டில் ஒரு 15 லாடம் கிடக்கும் சும்மாவே. அப்போ இதில் வந்து சாதாரணமாக எல்லா வீடுகளையும் மாட்டுறதுங்கிறது வந்து வழக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாட்டு லாடத்தை மாட்ட ஆரம்பித்தாங்க. அது ஒரு மாதிரி இப்படி இருக்கும். மாட்டு லாடம் வந்து ஒரு மாதிரி புளியம் பழம் மாதிரி இருக்கும். இது வந்து அழகாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும்.
இதை வந்து ஒரு காலத்தில் மாட்டினது திருஷ்டிகள் போகிறதுக்காக. திருஷ்டிகர் கட்டுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி எல்லா வீடுகள்லையும் மாட்டியிருந்தாங்க. இந்த திருஷ்டி அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு குதிரை வந்து சில விஷயங்களுக்கு, இப்போ குதிரை குதிரையை வந்து பாம்பு கடிச்சா குதிரை சாவாது. பாம்பு குதிரை கடிச்சுன்னா குதிரை சாவாது. அப்போ அந்த குதிரை நம்ம உள்ள ஏற்படுத்தக்கூடிய எதிர்ப்பு சக்தி வச்சு தான் பாம்புக்கு விஷக்கடி மருந்தே கண்டுபிடிக்கிறாங்க குன்னூர்ல. ஓகேங்களா? அப்போ குதிரைக்கு நிறைய சக்திகள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ குதிரை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா தவறான சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள வராது. ஏன்னா நம்ம அந்த காலத்துல நாங்கள் இருக்கும்போதே எங்கள் காடுக்கு நடுவில் இருக்கும் வீடு. அப்போ வீடே ஒரு மாதிரி ஒரு 7, 6 ஆச்சுன்னா இருட்டிடும். நாங்கள் மட்டும் தான் தனியாக இருப்போம். இது மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களும் தனித்தனியாக இருக்கிறப்ப ஒரு துர்சக்திகள் வரலாம், பேய் பிசாசு வரலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது, இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, நாங்கள் இப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடிய பாரம்பரியத்தில் இருந்ததுனால எங்கள் வீடுகளில் எங்கேயாச்சும் ஒரு கறியை அதை கொண்டு போகிறதா இருந்தால் அதுக்குள்ளே ஒரு லாடம் ஒரு கறியை போட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அது என்னன்னா அது நம்மளை பாதுகாக்குதுன்ற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளை ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் இவங்க உருட்டு அதை பன்னீரில் திளைக்கணுமா, நல்ல வேளை பன்னீரில் வச்சு மசாலா போட்டு லைட்டாக கிண்டி 2 நிமிஷம் குக்கரில் விசில் வைக்கணும்னு சொல்லலை. அப்போ மக்களை வந்து பைத்தியக்காரனாகிறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ மக்களுக்கு பணம் தேவைப்படுது, ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியல. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, நம்மளை வந்து இன்னும் பழைய காட்டுவாசிகளாக மாற்றுறான். அப்போ நம்ம வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம வந்து வந்திருக்கோம். நம்ம இன்னுமே வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய மதங்கள் வந்து இன்னுமே ஒரு நல்ல தெளிவான மதங்களாக இருக்குது. இதுக்கு இடையில மதம்ன்ற பேரில் நீங்கள் ஆன்மீகம்னு சொன்னீங்க, ஆன்மீகம் அப்டேட் ஆகணுங்க. ஆன்மீகமே இல்லை. இது வந்து ஒரு பழக்க வழக்கத்தில் ஒரு தவறான ஒரு காட்டுவாசி பழக்கம்னு சொல்ல வேண்டியதான். ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மா எப்படிப்பட்டது, ஆன்மா எவ்வளோ உயர்வானது. அப்போ ஆன்மாவை நோக்கி நகர்வனுக்கு இதுக்கு காசு. அப்போ இவங்க காசை நோக்கி நகர்றாங்கிறப்ப ஆன்மாவுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க வந்து சும்மா ஒரு மூட நம்பிக்கை அல்லது குருட்டு பக்தி, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத இது என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல, ரிச்சுவல்னு சொல்றாங்க, சடங்குகள்னு சொல்றாங்க. சடங்கு முறைகளுக்குள்ள கொண்டு வந்தா கூட சடங்குகளுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. சடங்குகள் காட்டுவாசிகள் எதுக்கு பண்றான்னா, மேல இருக்கக்கூடிய கடவுளை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக, அதை சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா கடைசியில் காசு வர்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதை ஆன்மீகமாக எடுத்துகிட்டு பண்ண தேவையில்லை. இவங்க வந்து ஒரு வியாபாரி அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, இவங்க எதையோ விற்கிறாங்க, எதையோ வாயில் வந்து தான் பேசுகிறாங்க. ஒருவேளை அப்படி பண்ணுறதா இருந்தால் அந்த அம்மாவுக்கு எத்தனை கோடி ப்ராப்பர்ட்டி இருக்குது? நான் சொல்கிறது புரிஞ்சுட்டிங்களா? இந்நேரம் வந்து சென்னையில் பாதி இது அந்த அம்மாவுக்கு இருக்கணும், ஒரு 4-5 ஃப்ளைட் ஓடணும், 2 கப்பல் ஓடணும். அப்படி எதுவும் இருக்கா அந்த அம்மாவுக்குன்னா தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ எவ்வளோ வியாபாரம் பண்ணி எது குதிரையாட விற்குதுன்னு தெரியல. நீ அதான் இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேங்க, இந்த மாதிரி காசு வர்றதுக்கு பண்ணுறாங்க. அந்த காசு வந்துடலாம், குதிரையாட மாட்டினா பிள்ளை எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? பிள்ளையை படிக்க வைக்கிறது நிறுத்திட்டு வீட்டிலேயே ஜாலியாக இருக்க வச்சிட்டான்னு வச்சுக்கலாம். காசு பாடு குதிரைலாட வந்துருக்கும். குதிரைலாட மாதிரி வீடே கட்டிட வேண்டியதான் இல்லைங்களா? கட்டிடலாம். அப்போ என்னன்னா ஏமாத்துறாங்க, ஃப்ராடு வேலைன்னு அர்த்தம். அதே இது இன்னொன்னு வேற சொல்றாங்க சார், சுரக்குடுவை. அதுக்கு மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு, ஏன்னா அப்பதான் மங்களகரமா அது தெரியும், அதுக்குள்ள என்ன போட்டாலும் சுரந்துட்டே இருக்குமா, பெருகிக்கிட்டே இருக்குமா. சோ அது ஒரு வியாபாரமா பண்றாங்க. கூடவே வந்து குபேரர்னு சொல்லிட்டு ஒரு சிலையையும் கொடுக்குறாங்க. பட் அது குபேரர் கிடையாது, லாஃபிங் புத்தா அப்படின்றது தெரியுது. நம்ம பொதுவா லட்சுமி குபேரன் பூஜை பண்ணி சுரக்குடுவை கொடுப்போம் இல்லையா? ஆனா இந்த August 1ல இருந்து ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே லட்சுமி குபேரன் பூஜை பண்ணி இந்த லட்சுமி குபேரரும் சேர்த்து கொடுக்க போறோம். 500 ml இருந்து 5 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்க எந்த சைஸ் வாங்கினாலுமே இந்த லட்சுமி குபேரன் பூஜை பண்ணி லட்சுமி குபேரரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வருவாங்க. சோ மக்கள் அந்த அளவுக்கு சுரக்குடுவை அப்படிங்கிறது வந்துங்க, ஒரு காலத்துல பிச்சை எடுக்கிறவங்க வந்து திருவோடு கையில வச்சிருப்பான், பெருசா இருக்கும். சுரக்குடுவில் தான் அரிசி வச்சிருப்பான் உள்ள. ஓகேங்களா? காட்டுவாசி படத்துல பாத்தீங்கன்னா சொரக்குடுல இருந்து தண்ணி எடுத்து வருவான். ஆமா, சரிங்களா? முனிவர்கள்லாம் கூட கையில முனிவர் கையில வச்சுக்கிறது. ஆமா, அதுவும் கவுத்து போட்டு சொரக்குடு வச்சுருப்பான். அப்ப பிச்சை எடுக்கிற நம்ம ஊர்ல பிச்சை, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல பிச்சை எடுக்கிற போறான், அரிசியை திருவோட்டுல வாங்கி இந்த பக்கம் கயிறுல கட்டினா சொரக்குடுக்குள்ள கொட்டுவான். அப்ப அவன் பிச்சை எடுத்துக்கு ஏன் பிச்சை எடுத்தான்? சொரக்குடுவை உடனே சுரக்கிறதுனால சுரக்குடுவே. அது சுரக்காய் அப்படிங்கிறது வந்துங்க, நம்ம அதாவது சுரக்காய் எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீர் தாரை இருக்கு இல்லைங்களா? அந்த சிறுநீர் தாரையில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சுரக்காய் வந்து சரி செய்யும். அதனால அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த காயை கொண்டு வந்து வச்சுட்டு எங்கள் ஊரில் சுரக்காய் எதுக்கு அடிச்சிருப்பான்னா, நீச்சல் அடிக்கிறதா வச்சிருப்பான். நீச்சல் அடிக்கிறது சொரக்குடுவை கட்டி அடிப்போம், சரிங்களா? அதுக்கு மட்டும் தான் சொரக்குடுவை பயன்படுத்துவோம். இல்லாட்டினா ஏதாச்சும் கொட்டி வைக்கிறது பயன்படுத்துவோம். அவ்வளோதானே தவிர இவங்க அதாவதுங்க எதையாச்சும் ஒன்று செஞ்சால் சம்பாதிக்கலான்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. மக்களுக்கும் 15 ரூபா 20 ரூபாய்க்கு ஏதாச்சும் பொருள் வாங்கி 15 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதை ஒரு குரூப் கேட்காது, அவங்கள்ட்ட போய் காசு செலவு பண்ண தான் போகிறாங்க. நான் சொல்லுவது ஒரு அறிவார்ந்த செயலோ, அறிவார்ந்த ஒரு மார்க்கத்தில் இருந்தவருக்கும், அறிவார்ந்த ஒரு நாடு அப்படிங்கிறத முற்றிலும் கேவலப்படுத்துறதுக்காகவே இது மாதிரி ஒரு 15 பேர் சுற்றிட்டு இருக்காங்கன்றதான் புரிஞ்சுக்கணும். தவிர காசு என்பது சம்பாரிச்சா
கஷ்டப்பட்டா, உழைச்சா, கல்வியில் சிறந்து விளங்குனா, அறிவை சிறக்க வச்சுக்கிட்டா, நல்ல தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டா, கலைகளை கற்றுக்கிட்டா வரும். அவ்வளோதானே தவிர நீங்கள் இது மாதிரி சொரக்குடுக்கைக்கு பெயிண்ட் அடிக்கிறேன், லாடத்தை பன்னீரை ஊற போட்டு அது எப்படி லாடை எப்படி பன்னீரில் ஊறும்? இரும்பு ஏதாச்சும் ஊறுமா? இல்லைங்களா? சுத்தப்படுத்துறாங்க. அதுக்கு லைட்டாக ஹீட்டில் போட்டு எடுத்து அதை விட, அதாவது நெருப்பை விட பன்னீர் அந்த சுத்தப்படுத்திட போகுது. அதான் நெருப்பில் போட்டே காய்ச்சி தானே கொடுக்குறாங்க கையில். இப்போ என்னன்னா இவங்க நம்மளை மெண்டலாக்குறாங்கன்னு அர்த்தம். எனவே மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஜோதிடம் அப்படிங்கிறதோ ஆன்மீகம் அப்படிங்கிறதோ ஏதோ நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்மளால கண்டுபிடிக்க முடியாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை தவிர இதுக்கு மேலே நீங்கள் அதை மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுறதுங்கிறது, ஒருவேளை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு எதுக்கு லாடத்தை பார்க்குறீங்க? லாடம் எல்லாமே இறைவனோட இணைக்கப்பட்டதுன்னு நேரடியாக இறைவன்ட்டே சொல்லிடலாம்ல. அதனால தான் முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இணை வைத்தலை தடுக்கிறாங்க. இணை வைத்தல்னா இறைவனுக்கு இணையாக எதையுமே அவங்க பார்க்கறது இல்லை. அது இணை வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப முஸ்லீமே நிறைய பேர் தாயத்தை கட்டுற அதை கட்டுற இந்த வேலை செய்யறாங்க. ஜாதகம் பாக்குறாங்க. ஜாதகம் பாக்குறது தப்பு இல்லைங்க. ஜாதகம் எல்லா நாட்டிலையும் பார்த்தாங்க. ஜாதகம் பாக்குறது, பேர் மாத்துறதுலாம் எல்லா நாடுகளையும் மாத்தப்பட்டு முகமது நபியே ஊருக்கெல்லாம் பேர் மாத்தி விட்டாரு. அது நான் ஜாதகம் பாக்குறது வாழ்க்கையை மாத்துறதுக்கு இல்லை, ஜாதகத்தை புரிந்து கொள்வதற்கு, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா இறைவனுக்கு, அப்ப லாடத்துக்கு இறைவனோட நீங்க லாடத்தை பெருசா பாக்குறதுன்னு தான் அர்த்தம். அப்போ இறைவன் இத்தனை நாள் கொடுக்கல, ஒரு லாடத்தை மட்டும் கொடுப்பாங்கன்றப்ப அப்போ என்னன்னா இது பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போட்டு குழப்பி மக்களை ஈஸியாக சம்பாதிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வராங்க. காரணம் நம்ம இப்போ ஒரு BMW ஷோரூம்குள்ளே போய் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு பார்க்க முடியாது. இப்போ ஈஸியாக பார்க்க முடியும், எல்லாமே கை கெட்டுது, நம்ம வடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அது எதுவுமே உங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்க. உங்களுக்கு விதி இல்லாட்டினா பார்க்க மட்டும் தான் செய்யலாம். தொடலாம், தடவலாம், தடவுறதுக்கே முடியாது, தொடலாம். அதுக்கு மேலே போய் நீங்கள் வண்டியில் உட்காந்து வண்டி எடுத்து ஓட்டணும்னா காசு வேணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இஎம்ஐயில் கிடைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இஎம்ஐயும் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். அப்போ நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த அனுபவிக்கணுன்ற ஆசை இது மாதிரி ஆளுகளை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குது. இவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா எதையாச்சும் கொண்டு வந்து அதை மாட்டு இதை மாட்டு, அப்போ குதிரை லாடத்தை மாட்டு, சொரக்குடுவை மாட்டுனா இத்தனை நாள் சொரக்குடுவை நரிக்கிறவர்கள் எல்லாம் சொரக்குடுவில் தான் இருந்தாங்க. பிச்சைக்காரங்களாம் சொரக்குடு தான் வச்சுருந்தாங்க. இன்னும் ஊர்களில் பிச்சை எடுக்கிறவங்க சொரக்குடுவையும் திருவோடையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களாம் என்னன்னாங்கன்னு தெரில. என்னன்னா மக்கள் டிஃப்ரெண்ட்டாக சொன்னால் கேட்குறாங்க. ஒருத்தர் ஜோசிக்காரர் இந்த பண ஓலை இருக்கு இல்லைங்களா, பண ஓலை பெட்டி மூடுறத எடுத்து ஆப்போசிட்டில் வைக்கணும், வச்சு பின்னடிச்சுட்டு அதை நெருப்பு கொளுத்தி போட்டால் ஒரு 2 நாளில் காசு வந்துடும்னு சொல்கிறாரு. அதை அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. வேணும்னே போய் பண ஓலையை வாங்கிட்டு வந்து செய்கிறாங்க. வேற ஒன்றும் ஒருத்தர் இந்த ரிப்பன் வெட்டி போட்டால் பிரச்சனை சரியானு ஒரு ஜோசிக்காரர் சொன்னார். காசிக்கெலாம் அனுப்புவார். அவர் தான் ஊரில் இருக்கவங்க கூட திடீர்னு புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லுவார். இவங்களெல்லாம் செய்வாங்க, மொத்தமாக கூட்டு போய் ஓலை இருக்கு இல்லைங்களா, பழைய கூரை ஓலை எடுத்து கொண்டு கொசைக்கு போட்டு தீ எரிச்சு வச்சோம்னா காசு வந்துடும். இவங்களெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ இது என்னன்னா மக்களை முட்டாளாக்குவது, அல்லது இவங்களே முட்டாளாக இருந்து இவங்கள மாதிரியே மக்களையும் நினச்சி மாற்றுறதுன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர, காசு என்பது உழைத்தால் வரும், விதி இருந்தால் வரும். அப்போ எலான் மஸ்க்கு எப்படி காசு வந்துச்சு? அவர் எத்தனை லாடம் வச்சுருந்தாரா வீட்டுக்கு முன்னால்? இல்லை சொரக்குடுக்கையாக கட்டி இடுப்பில் தொங்க விட்டுருக்காரா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்போ நேர்மையாக உங்களுக்கு விதி இருந்தால் காசு வரும். நீங்கள் இது மாதிரி குறுக்கு வழிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இறைவன்ட்ட பாரத்தை போடுங்க. எனக்கு என்ன வேணும், என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியும், நீ எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. நீங்கள் பர்டிகுலராக எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி குறிப்பிட்ட கோயிலுக்கு போய் அதை கேட்டு வாங்கி, இப்போ இறைவன் வேற நீங்கள் நம்புறீங்கன்றதான பிரச்சனை. அப்போ இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத இவங்க அப்டேட் பண்ணல, ஆன்மீகத்தையும் இவங்க அப்டேட் பண்ணல, வேறு ஏதோ சடங்குகளை அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி நேராக அமேசான் கார்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அங்கே இருக்கவங்க உங்களுக்கு தெளிவு கொடுப்பாங்கன்ற மாதிரி இது அப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வேலைக்காகாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் புரிஞ்சு. குபேரர் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா குபேரர்னு சொல்லிட்டு லாஃபிங் புத்தா ஸ்டாச்சு கொடுக்குறாங்க சாமி ரூமில். எல்லார் சாமி ரூம்லேயும் அது திருப்பி வச்சாதான் அந்த பண மூட்டை திருப்பி இருந்தால் தான் காசு வரும்லாம் வைக்கிறாங்க சார். குபேரர்ன்றது ஒரு ஆள் செட்டியார் பொம்மைன்னு சொல்லுவாங்க. செட்டியார் பொம்மைங்கிறது பின்னால் பையோட ஒரு மாதிரி நம்ம ஏரியா மாதிரி அப்படி மொட்டையாக ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அதை இந்த சைனா பொம்மை இப்படி நிற்கும், அந்த மாட்டுறாங்க. எதை வச்சாலும் காசு வராது. நான் சொல்கிறதுங்க, எதை வச்சாலும் காசு வராது. குபேரரே யார் அப்படின்னா பிச்சை கடனாளி தான். ஓகேங்களா? அப்போ குபேரர் கூகுள் பண்ணி குபேரர்னா யாருன்னு படிங்க, அவரே கடன்பட்டவர் தான். ஓகேங்களா? அப்போ அவர் எதுக்கு வந்தார் அப்படின்னா அதில் ஒரு பெரிய லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக் அவர் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு வந்ததுனால அவருக்கு நிறைய கிடைச்சிச்சுன்னு ஒரு கதை இருக்குது. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி படிங்க. நான் சொல்கிறத விட அந்த கூகுள் பண்ணுறது நல்லாயிருக்கும். எதுவும் வேணான்னு சொல்லிட்டு வந்ததுனால அவருக்கு காசு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு போங்க, காசு வரும். அப்போ குபேரர் பொம்மை வச்சாலும் சரி, யார் பொம்மை வச்சாலும் சரி, உங்களுக்கு எதுவுமே வரப்போகிறது இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது கடவுள் படத்தை வைக்கிறீங்க, அதுக்கே வரல. லாடத்துக்காக வரப்போதா போல இருக்குது. சிவன் படத்தையோடையோ முருகன் படத்தை விடவோ இயேசு கிறிஸ்து படத்தை விடவோ உங்களுக்கு என்ன கடவுளை நீங்கள் நம்புறீங்க, அந்த படத்தை விட இந்த லாடத்துக்கும் குடுவைக்கும் மகத்துவம் இருக்கான்னு நீங்கள் நம்புறீங்களான்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா? இன்னொரு முக்கியமான வீடியோ காமிக்கிறேன்.